ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டத்தில் இருக்க ரோஜா செடிகள் நோய் தாக்குதல் இல்லாமல் நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கணும், செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ஃபர்டிலைசர் ட்ரை பண்ணி பாருங்கள். மார்ச் மாதத்தில் ரோஸ் பிளான்ட்டோட வளர்ச்சி சூப்பராகவே இருக்கும். நிறைய புதிய தளிர்கள் மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் அதிகமாகும் போது ரோஜா செடிக்கு நிறைய நோய் தாக்குதல் வரும். நீங்கள் என்ன உரம் பயன்படுத்தினாலும் ரோஜா செடியோட இலைகள் ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா செடியில் பூக்கள் பூக்கவே பூக்காது. ரோஜா செடியில் புதுசாக தளிரே வராமல் இலை எல்லாமே சுருண்டு போய் இலைகளுக்கு பின்னாடி நிறைய பூச்சி தாக்குதல் வந்துருச்சு அப்படின்னா இலை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சி கொட்டி போயிடும். நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக செடியே காஞ்சி போயிடும். உங்கள் ரோஸ் பிளான்ட்லேயும் இதே சேம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய புளிச்ச மோரை பயன்படுத்தியே இந்த ப்ராப்ளமை நீங்கள் சரி செஞ்சிடலாம். செடிகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பங்கு புளிச்ச மோர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 10 மடங்கு தண்ணி கலந்துட்டு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் கலந்த பிறகு செடி முழுக்க நனைகிற மாதிரி காலை நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும்போது வாரத்துக்கு ஒரு முறை, பூச்சி தாக்குதல் இல்லாதப்ப மாதத்துக்கு ஒரு முறை 5 to 6 நாள் புளிச்ச மோர் பயன்படுத்துங்க.